SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கு மேல் மிகச்சிறந்த தேர்ச்சியை பெற்ற அனைத்து மாணவர்களும் இன பாகுபாடின்றி மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பை பெறுவர். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அது முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். அதன் அமலாக்க முறை குறித்து கல்வி அமைச்சும் உயர்கல்வி அமைச்சும் விரைவிலேயே அறிவிக்கும். தகுதியுடையோருக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமாயின் இது போன்ற தைரியமான முடிவுகளை அரசாங்கம் எடுக்கத்தான் வேண்டும் என்றார் அவர். மிகச்சிறந்த தேர்ச்சியை பதிவு செய்யும் அனைவரும் மலாய்க்காரர், சீனர், இந்தியர், டாயாக் இனத்தவர், கடசான் இனத்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் இனி மெட்ரிகுலேஷன் கல்வியை மேற்கொள்ளலாம். அது இனியும் இன விவகாரமாக்கப்படக்கூடாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இதன் வழி கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு மேற்கல்வி வாய்ப்பு கிடைக்காமல் போகும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். அதோடு பல்லின மக்களிடையே ஒற்றுமையும் மேலோங்கும் என அவர் சொன்னார். Keputusan ini keputusan yang berani. Jangan ini memberikan indication ataupun gambaran seolah-olah kita sudah selesaikan masalah keadilan dalam pendidikan. Harus ada kesediaan pihak kerajaan, bukan saja Kementerian Pendidikan, semua kementerian, sektor swasta, pada muka kerajaan, para sarjana dan akademia untuk menerima kenyataan bahawa banyak lagi harus dilakukan untuk menjamin kesempatan peluang bagi anak-anak miskin, baik miskin bandar atau desa atau pedalaman. MyPPP இப்போது தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சி அல்ல, மாறாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஎன் எனப்படும் பாரிசானின் தோழமை கட்சிதான். தேசிய முன்னணியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜைட் அமீடி அதனை தெளிவுபடுத்தியுள்ளார். தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் 4 மட்டுமே: அம்னோ, மாசிசா, மாயிகா மற்றும் PBRS. மற்ற அனைத்து 11 கட்சிகளும் தோழமை கட்சிகளே. தோழமை கட்சிகள் என்ற முறையில் அந்த 11 கட்சிகளும் சமமாகவே நடத்தப்படுவதாக துணை பிரதமருமான ஜைட் சொன்னார். தேசிய முன்னணி MyPP கட்சியை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என அதன் இடைக்கால தலைவர் டாக்டர் லோகபால மோகன் கடந்த வாரம் கேட்டுக் கொண்டிருந்தது தொடர்பில் ஜைட் அமிடி கருத்துரைத்தார். மே மாதம் நடைபெற்ற ஸ்லாங்கோர் கோலகுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் என்னமோ தன்மானமே இல்லாத கட்சி போன்று MyPPP நடத்தப்பட்டதாகவும், எனவே எதிர்வரும் பினாங்கு, சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசானின் பிரச்சாரங்களில் பங்கெடுக்கப் போவதில்லை என்றும் டாக்டர் லோகபால மோகன் கூறியிருந்தார். தேவையான நேரத்தில் மட்டும் எங்களை பயன்படுத்திக் கொள்வது, மற்ற நேரங்களில் கண்டு கொள்வதில்லை என அவர் குறைப்பட்டுக் கொண்டார். 2018 பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி ஆட்சியை இழந்த போதும் கூட மற்றவர்களைப் போல் அதனை விட்டுச் செல்லாமல் இன்னமும் விசுவாசமாக இருக்கும் MyPPP கட்சியை பரிசான் நேஷனல் புறக்கணிப்பது நியாயமல்ல என டாக்டர் லோகபால மோகன் கூறியிருந்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மலாய்க்காரர் அல்லாதோரின் உரிமைகளுக்காகவும் பரிகத்தான் நேஷனல் குரல் கொடுக்கும் பட்சத்தில் அந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் தாங்கள் இணையலாம் என உள்ளூர் அரசியல் களத்திற்கு புது வரவான உரிமை கட்சி கோடி காட்டியுள்ளது. அக்கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் டாக்டர் P. ராமசாமி அவ்வாறு கூறியுள்ளார். பக்கத்தான் ஹராப்பான் தவிர வேறு எந்த கூட்டணியுடனும் ஒத்துழைக்க உரிமை கட்சி தயாராக இருப்பதாக DAPயின் முன்னாள் உறுப்பினருமான அவர் சொன்னார். தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதே அரசியல் கட்சிகளுக்கு அழகு. உரிமை கட்சியும் அதில் விதிவிலக்கல்ல. எனவே நாங்களும் ஒரு கூட்டணியில் இணையலாம். ஆனால் அது எந்த கூட்டணி என்பதை முடிவு செய்ய இன்னும் காலம் இருக்கிறது என்றார் அவர். பரிகத்தான் நேஷனலில் இணையும் சாத்தியமும் உள்ளது. ஆனால் மலாய்க்காரர் அல்லாதோரின் அவல நிலைக்கு தீர்வு காண்பதில் அக்கூட்டணியின் நிலைப்பாட்டை பொறுத்தே அம்முடிவு அமையும் என ராமசாமி கூறினார். 2023 நவம்பரில் ராமசாமி DAPயிலிருந்து வெளியேறியதும் உதயமான இந்த உரிமை கட்சி சங்கங்களின் பதிவிலாக்காவிடம் ROCயிடம் பதிவுக்கு விண்ணப்பித்து அரசியல் கட்சி என்ற அங்கீகாரத்திற்காக காத்திருக்கிறது.
ஆட்டிசம் குறைபாடு கொண்ட சிறுவன் ஜைன் ரயன் அப்துல் மாத்தீனின் சடலத்தை காட்டும் சில புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருப்பது குறித்து போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. அப்படுகொலையை விசாரித்து வரும் அதிகாரி செய்த புகாரை தொடர்ந்து விசாரணை தொடங்கியதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஓமார் கான் கூறினார். அப்புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் கசியவிட்ட நபர் 1972ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ ரகசிய காப்பு சட்டத்தின் கீழ் தேடப்படுகிறார். அவர் விரைவிலேயே சிக்குவார் என டத்தோ ஹுசேன் நம்பிக்கை தெரிவித்தார். டமான்சாரா டாமாய் இடாமான் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே உள்ள கால்வாயில் ஜைன் ரயனின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது எடுக்கப்பட்டவை என நம்பப்படும் 2 புகைப்படங்கள் சனிக்கிழமை இரவு முதல் டெலிகிராமில் வைரலாகி வருகின்றன. ஜைன் ரயனின் கொலை விசாரணை அறிக்கையும் ஏற்கனவே டெலிகிராமில் கசிந்தது குறிப்பிடத்தக்கது. ஜைன் ரயனின் உடலில் காயங்கள் ஏற்படும் அளவுக்கு வளர்ப்பில் அலட்சியம் காட்டியதாக அவனது தாயும் தந்தையும் ஜூன் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். ஜோஹர் பத்துப்பஹாட்டில் சுமார் 100 பேர் நச்சுணவால் பாதிக்கப்பட்டதை அடுத்து ஓர் இடைநிலைப் பள்ளியின் சிற்றுண்டி சாலை உடனடியாக 2 வாரங்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் முறையே 90 மாணவர்கள், 9 பள்ளி பணியாளர்கள் ஆவர். கடந்த வியாழக்கிழமை அங்கு சமைத்து பரிமாறப்பட்ட கோழி பொரியலே நச்சுணவுக்கு காரணம் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான் சுன் தெரிவித்தார். சிற்றுண்டி சாலையில் உடனடி சோதனை மேற்கொள்ளப்பட்டு உணவு மாதிரி ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. 2-3 நாட்களில் அதன் முடிவுகள் தெரிய வரும் என்றார் அவர். விசாரணை நடைபெறுகிறது. இந்நிலையில் மூடப்பட்ட இக்காலகட்டத்தில் சிற்றுண்டி சாலை முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டுமென அதன் நடத்துனர் பணிக்கப்பட்டுள்ளார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பஹாங் பந்தோங்கில் ஆடம்பர லம்போர்ஜினி கார் தடம் புரண்டு தீப்பற்றிக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் உடல் கருகி மாண்டார். ஜலான் பந்தோங் காராக் சாலையின் 57.1வது கிலோமீட்டரில் ஞாயிற்றுக்கிழமை காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் முற்றாக எரிந்து போன காரிலிருந்து அவ்வாடவரின் உடல் மீட்கப்பட்டது. உடனிருந்த பெண் பயணியை முன்னதாக அங்கிருந்த பொதுமக்கள் காப்பாற்றினர். அவருக்கு காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் விழுந்த வேகத்தில் அந்த லம்போர்ஜினி கார் தீப்பிடித்ததாக தீயணைப்பு மீட்புத்துறையின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.